ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோங்க. சந்தையில் வந்து ஒரு இடத்துல நிறைய இந்த ஆர்சி ஹெலிகாப்டர் வந்து போட்டு விற்றுட்ருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஆர்சி ஹெலிகாப்டர், ஆர்சி டாய்ஸு, ஆர்சி கார்ஸ்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் பார்த்தோன்னே வந்து ஒரு 3 பீஸ் நான் வாங்கினேங்க. நிறைய ஒரு 6-7 பீஸ் இருந்துச்சு. அதில் வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஒரு 3 பீஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம வாங்கின ஆர்சி ஹெலிகாப்டரை நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணோம், அதை எப்படி பறக்க வச்சோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரிஜினல் ஹெலிகாப்டரும் ஆர்சி ஹெலிகாப்டரும் வந்து என்ன மாதிரி கான்செப்டில் வந்து பறக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம எப்படி வந்து பறக்க வச்சோம், இதில் வந்து என்ன போயிருந்தது, நம்ம வந்து ஒரு ஹெலிகாப்டர் எப்படி ஈஸியாக ஃப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, மக்களே, இந்த ஹெலிகாப்டரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தாலே எதுவுமே லைட் ஏறியல, சார்ஜ் ஏறுற மாதிரியோ தெரியல. ஸோ உடனே வந்து நம்ம வந்து கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பக்கம் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து பேட்டரி தான் போயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இதை வந்து பர்ச்சேஸே பண்ணேங்க. ஏன்னா அவுட்லுக்லாம் வந்து நல்லா இருந்தது. டெய்லு விங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் எதுவுமே இல்லாமல் பாக்ஸோடு இருந்ததுங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டரு, சார்ஜிங் கேபிள்லாம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதில் பேட்டரி தான் போயிருக்கும் அப்படின்ட்டு நான் கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒரு 3 பீஸ் நான் வாங்கிட்டேன். இது ஸோ மொத்தமாக வாங்க பட்ஜெட் இல்லை, அதனால் வந்து ஒரு 3 பீஸ் வாங்கினேன். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பேர் போச்சுன்னா இன்னொரு ஸ்பேர் வந்து மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 பீஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கினேங்க. காய்ஸ், இந்த மாடல் ஆர்சி ஹெலிகாப்டருக்கு பேட்டரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போச்சுங்க. ஆனால் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி சேம் வோல்டேஜ் சேம் ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேட்டரியில் முனையில் இருக்க கனெக்டரை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா இது வந்து சால்டரிங் டைப்பு. ஸோ அதனால் அதை கட் பண்ணி நம்ம எடுத்து போட்டோம். எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து நம்ம இந்த போர்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அப்படியே வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பறக்க விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி அந்த பிளேட்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா. பின்னாடி வந்து டெயில் மோட்டர் கொடுத்துருக்குறாங்க இந்த மாடலில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பறக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ஹெலிகாப்டரு. ஸோ இந்த பேட்டரியை வந்து நம்ம சால்டரிங் பண்ணிக்கலாம் இப்போது போர்டோட வச்சு. ஸோ போர்டை வச்சு நம்ம சால்டரிங் பண்ணிட்டோம். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஹெலிகாப்டர்லாம் வாங்கும் போது பேட்டரி மாற்றுறீங்க அப்படின்னா சேம் வெயிட்டு, அதுக்குள்ளே என்ன பேட்டரி என்ன வெயிட் இருந்ததோ அதே வெயிட்டில் தான் நீங்கள் போடணும். வெயிட் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பறக்காது, இல்லைனா வந்து இன்பேலன்ஸாக இருக்கும், அதாவது சரியாக பறக்க முடியாது. அதால் காய்ஸ், இப்போ இந்த ஆர்சி ஹெலிகாப்டருக்கு பேட்டரி மாற்றிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த ப்ரொப்பலர் பிளேட்லாம் வந்து நல்லாவே சுற்றுது. நம்ம கடையில் வச்சு டேக் ஆஃப் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம், ஆனால் டேக் ஆஃப் ஆகலை. அந்த ப்ரொப்பலர் சுற்றுது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துருது. ஸோ நானும் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ முயற்சி பண்ணேங்க, டேக் ஆஃபே ஆகலை. என்னடா இது எல்லாமே நல்லா தானே இருக்குது, டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஸோ முதல்ல வந்து ஒரு ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு பிரின்சிபலை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஹெலிகாப்டரை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக பார்ப்பேங்க. எப்படி வெறும் பிளேடை மட்டுமே வச்சு பலாயிரம் கிலோ எடை கொண்டு அந்த ஹெலிகாப்டர் மேலே போகுது, அப்படியே வந்து கீழே இறங்குது, ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கிது. இது மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஹெலிகாப்டர்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிளேடு தாங்க மெயின் ஹீரோவே. நம்ம பார்க்குற மாதிரி நார்மலான ஒரு ஃபேன் பிளேடு மாதிரி ஹெலிகாப்டரோட பிளேடு கிடையாது. அந்த பிளேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றை வந்து கீழ் நோக்கி தள்ளுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஏரோப்ளைன் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதோடைய விங் இருக்கும். அந்த விங்கை வந்து பார்த்திங்கன்னா மடக்கும் போது தூக்கும் போது ஏரோப்ளைன் அப்படியே மேல் நோக்கி இறங்கும், அப்புறம் கீழே இறங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அதோட விங்கு. அதே மாதிரி தான் ஹெலிகாப்டரோட பிளேடுமே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த காற்றை வந்து மேலே இருக்க காற்றை அப்படியே கீழ் நோக்கி தள்ளுறதால ஹெலிகாப்டர் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் உண்டாகி ஹெலிகாப்டர் வந்து மேலே பறக்குதுங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. நம்ம ஆர்சி ஹெலிகாப்டராக இருந்தாலும் சரி, ஒரிஜினல் நிஜ ஹெலிகாப்டருமே வந்து இதே ஒரு சயின்ஸில் தான் வந்து வேலை செய்யுது. ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் என்னென்னா, ஒரிஜினல் ஹெலிகாப்டரில் வந்து அந்த பவரு, அதுக்கப்புறமா சைஸு, உள்ளே இருக்கிற மெக்கானிசம், ஃபியூச்சர்ஸு, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டே தவிர சயின்ஸ் வந்து ஒன்று தாங்க. ரெண்டுமே வந்து பறக்கிற விதம் வந்து லிஃப்ட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தான் ஹெலிகாப்டர்லாம் வந்து பறக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிக்கலாம், ஹெலிகாப்டர் பிளேடு மட்டும் சுற்றிட்டு இருக்குது, ஆனால் ஹெலிகாப்டர் ஆப்போசிட் டைரக்டில் வந்து சுற்றாமல் நேராக ஸ்டேபிளாக பறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு ஹெலிகாப்டருடைய வால் பகுதியில் தான் இந்த ரகசியம் அடங்கியிருக்குது.
ஹெலிகாப்டருடைய வால் பகுதி தான் வந்து பிளேடு சுற்றும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்டரில் சுற்ற வைக்காமல் ஹெலிகாப்டரை ஸ்டேபிளாக பறக்க வைக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் ஹெலிகாப்டரை லெஃப்ட்டு ரைட்டு வந்து திரும்புறதுக்கு அந்த ஹெலிகாப்டருடைய டெயில் ரோட்டர்னு சொல்லப்படுற அந்த வால் பகுதி தாங்க உதவியாக இருக்குது. ஸோ இதுதான் ஹெலிகாப்டருடைய பேசிக் மெக்கானிசம். இப்போ நம்மளுடைய ஆர்சி ஹெலிகாப்டர் வந்து எப்படி பறக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மக்களை ஒரு வழியாக ரிசர்ச் பண்ணி வந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட கையில் இருக்குது பார்த்திங்களா இந்த டிரான்ஸ்மிட்டர் தாங்க மெயினான விஷயம். இப்போது நான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா, இதுதான் வந்து யான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு ஆர்சி டாயை வந்து நல்லா வந்து பறக்க வைக்க முடியுங்க. ட்ரோனு, ஹெலிகாப்டரு, ட்ரோன் கூட ஈஸியாக பறக்க வச்சிடலாம். ஆனால் வந்து இந்த ஹெலிகாப்டர் பறக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறமா ஸ்டெபிலிட்டி பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா திருப்பி விட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து அது ரொட்டேட் ஆகி கீழே விழுந்துருது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணிவிட்டு அதோடைய ஆங்கிள்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து பறக்குது. லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் வந்து நம்ம அதில் மூவ் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அவுட்டோரில் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ மேலே பறந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கட் ஆகி அப்படியே வந்து தண்ணியில் விழுந்துச்சுங்க. என்னடா இது இப்படி ஒரு விஷயம் ஆகிப்போச்சு, நல்லா பறந்துட்டு இருந்தது, இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோலாம் பண்ணி நம்ம ரெடி பண்ணவே இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கலாம், ஒர்க் ஆச்சுன்னா திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிலில் காய வச்சேன். ஸோ லக்கிலி ஒர்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து அந்த அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுமே வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ வந்து எப்படி பறக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்துடுச்சு. ஸோ ஹெலிகாப்டருடைய ஸ்டெபிலிட்டியுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டோரில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுது, எப்படி பறக்குது அப்படின்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இது. ஸோ இப்போ அவுட்டோர் வந்துருக்கோம், நம்ம அவுட்டோரில் செக் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ், இந்த ஹெலிகாப்டர் வந்து நான் நினச்சதை விட ஹைட்டாக போகுதுங்க. இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் ரேஞ்சு தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரேஞ்சு மட்டும் அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. கைஸ், இது எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னா அப்படியே ஹைட்டு போயிட்டே இருக்குங்க. போது அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ரேஞ்சு வந்து கட் ஆனதை வந்து கீழவே இறங்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கீழவே வந்து அப்படியே ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓட்டி பார்த்துட்ருக்கோம். டேடி தான் வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அந்த ஹெலிகாப்டரை கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார் பாவம். ஸோ இருந்தாலுமே வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சுங்க இன்றைக்கி. அவுட்டோரில் வந்து பறக்க விடும்போது ரொம்ப காற்று நமக்கு ஒரு சைடாக அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் பறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இது எவ்வளோ சூப்பராக பறக்குது, நல்லா பறக்குதுல்ல, அருமையாக பறக்குது. இன்னும் ஒன்று, இந்த கனெக்டிவிட்டி, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிட்டரோட ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஹெலிகாப்டர் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா ஓடுது. டேடி தான் வந்து கேமராமேனு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படியே எடு, இதே எடு, அதை தான் எடுக்கிறேன். காய்ஸ், இந்த ஹெலிகாப்டரை வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து ரோட்டில் எல்லாருமே சிரிச்சுட்டே போகிறாங்க. என்ன இவனுங்க சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு தெரியாது இதில் வந்து எந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம். இன்றைக்கி செம என்ஜாய்மெண்ட்டு, செம ஃபன்னாக போச்சுங்க இன்றைக்கி நாள். ஸோ டேடியோடு சேர்ந்து நம்ம வந்து இது விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அவருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல்லாவரத்தில் வாங்கினதில் இதுவும் வந்து ஒர்த்தான பொருள். ஆமாம், எப்படி எடுப்பா
எடு ஹெலிகாப்டர் தான் எடுக்கிறேன். இப்போ இது இந்த ஆர்சி டாய் வந்து எப்படிப்பா இருந்துச்சு? சூப்பராக இருந்ததா? சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. ஓகே, பல்லாவரத்தில் இந்த மாதிரி வந்து ஆச்சரியமான பொருளும் வந்து கிடைக்கும். இது வந்து 3200 எம்ஆர்பி சம்திங் போட்டிருந்தது. நமக்கு வந்து இது 550 கொடுத்து வாங்கணும். நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே தான். பேட்ரி மட்டும் போயிருந்தது, நம்ம வந்து பேட்ரி மட்டும் மாற்றிருக்கோம். இதோடைய ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து 2500 ஆர்பிஎம்லேருந்து 5000 ஆர்பிஎம் வரைக்கும் இந்த சின்ன கேட்டகரி ஆர்சி ஹெலிகாப்டரில் வந்து இருக்கும். அதே வந்து நம்ம பெருசாக வாங்கும்போது லீஃப் வந்து பெருசாக இருக்கும், அது வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். நம்மளும் வந்து கொஞ்சம் அந்த ஹேண்டில் பண்ணுறது, அதாவது இந்த டிரான்ஸ்மிட்டர் ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மெயினே வந்து அதுதான். அது நல்லா நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயே வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியோடு நம்ம வந்து பறக்க விடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நாள் கழித்து சண்டேயில் வந்து ஒரு விளையாட்டு ப்ளஸ்ஸு நம்ம வாங்கி இதை ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்கல் வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.